நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஸோ சாரதா, இந்த கேஸில் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்டடி பண்ணிட்டியா? எஸ் சார். இன்ஃபேக்ட் அதோட நோட்ஸ் தான் இது. குட். சதாசிவத்தோட பேசுனியா? பேசினேன் சார். நீங்கள் சொன்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அவர்கிட்ட சொல்லிட்டேன். அதை தவிர அது ஒரு இமெயிலாகவும் அவருக்கு அனுப்பிச்சிட்டேன். தட்ஸ் குட். இன்ஃபேக்ட் இட்ஸ் பெட்டர். ஏன்னா சதாசிவத்துக்கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குது. நாம் பேசும்போது எல்லாம் புரிஞ்ச மாதிரி ரிப்ளை பண்ணுவார். ஒரு வாரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் நாம் பேசவே இல்லைன்னு அடித்து சொல்லுவார். அதனால் இமெயில் அனுப்புறது தான் பெட்டர். படிக்கும்போது அவருக்கு புரியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட் நாம் அனுப்ப வேண்டியது அனுப்பிச்சாச்சுன்னு சொல்லிடலாம் இல்லையா? எனிதிங் எல்ஸ்? ராமோகன் சார் அர்ஜுன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு. வை? நிக்கில் கோர்ட்டில் மீடியா காமிச்ச லெட்டர் அர்ஜுன் சொல்லி தான் அனுப்பிச்சேன்னு சொன்னதுலேருந்து ராமோகன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு. அப்போலேருந்தே அர்ஜுன் மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு. அர்ஜுனை எப்படி பண்ணா? நிக்கில் நிரபராதிங்கிற அசம்ஷன்லேயே அர்ஜுன் இந்த கேஸை அப்ரோச் பண்ணியிருக்கான். அந்த தேர்ட் பர்சன் பற்றின இன்வெஸ்டிகேஷனை போலீஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கங்கிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் அர்ஜுனோட கேஸ் சம்மரியில் இதை பற்றின நோட்ஸ் இருந்தது சார். ராமோகன் அதை பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஜாயிண்ட்டாக ஒர்க் பண்ணுறது எவ்வளோ யூஸ்ஃபுல்னு யாருக்குமே புரியல. ஒரு கேஸில் ஜெயிக்கணும், இந்த ஃபேர்முடைய ரெப்யூட்டேஷன், இதை பற்றியெல்லாம் யாருக்கும் அக்கறை இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல. நம்ம பர்சனல் ஈகோ இதுதான் முக்கியமாக இருக்குது. வாட் டு டூ? சார், நான் வேணா இந்த கேஸ் பற்றின அர்ஜுனோட நோட்ஸ் எல்லாத்தையும் அஸ்வின் கிட்ட கொண்டு போய் கொடுக்கட்டுமா? ஒருவேளை அஸ்வின் சொன்னால் ராமோகன் சார் அதை பார்க்கலாம் இல்லையா? நோ சாரதா, தட் won't ஒர்க். அர்ஜுனுடைய நோட்ஸை அஸ்வின் கொண்டு போய் ராமோகன்கிட்ட கொடுத்தா இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு அவன் கேட்பான். அஸ்வின் என்ன சொல்லுவான்? சாரதா கொடுத்ததுன்னு சொல்லுவான். ராமோகனை பொறுத்த வரைக்கும் உனக்கும் அர்ஜுனுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. உங்கள் ரெண்டு பேரையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறான். ஸோ இந்த கேஸில் அனாவசியமாக நீ இன்வால்வ் ஆகி உனக்கும் ராமோகனுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்காது. தட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ். வாட் ஐ திங்க் யூ ஷுட் டூ இஸ், ப்ராப்ளம் இல்லாமல் இங்கே எப்படி ஒர்க் பண்ண முடியும் இதை பற்றி மட்டும் யோசி. என்ன? தட் வில் பி யூஸ்ஃபுல். ஓகே சார். கேரி ஆன். என்ன சார்? ராகதீபம் ஏற்றும் நேரம் புயல் மழையோ. என்ன ஆச்சு? சார், ஷேவ் பண்ணிட்டு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். நோ 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 நோ. நம்ம ஒரு விஷயத்தை சீரியஸாக எடுத்து யோசிக்கும் போது எந்த டைவர்ஷனும் இருக்கக்கூடாது. உனக்கு இன்னும் டைம் இருக்கு, யோசிக்காத, கண்டுபிடி. ஓகே? ஓகே சார். என்ன சாரதா, வந்த உட்காந்த சைலண்டாகவே இருக்க? நான் இந்த நீயும் ராமோகன் சாரும் ஹேண்டில் பண்ணுற நிக்கில் கேஸ் பற்றி தான் உங்ககிட்ட பேச வந்தேன். ராமோகன் சார் அர்ஜுன் மேலே ரொம்ப கோவமாக இருக்காருன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கேஸ்க்காக அர்ஜுன் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கான். அவனோட ஆங்கிள்லேருந்து, அவனோட அப்ரோச்லேருந்து ராமோகன் சார் இதை திங்க் பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால அவனோட நோட்ஸை கொஞ்சம் ரெஃபர் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. பட் இதை நான் எப்படி போய் ராம் சார் கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்தேன். வேண்டாம் சாரதா, ராம் அர்ஜுனோட நோட்ஸை ஸ்ட்ரிக்டாக பார்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்கான். ஸோ இந்த நோட்ஸ் எல்லாம் நான் பார்த்தாலும் என்னால் ராம்கிட்ட எதையுமே டிஸ்கஸ் பண்ண முடியாது. நம்பி சார் அப்பவே வேண்டான்னு சொன்னார். நான் தான் அட்லீஸ்ட் நீயாவது நோட்ஸை பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு. சாரி. இட்ஸ் ஓகே. அர்ஜுன் எப்படி ஒர்க் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும்.
இதை ரெஃபர் பண்ணால் அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல. டோன்ட் மிஸ்டேக் மீ சாரதா. இட்ஸ் ஓகே, புரியுது. சார், எஸ் அஸ்வின். பிஸியா? கொஞ்சம் இந்த கேஸ் ஃபைல்ஸை பார்க்க ஆரம்பித்தேன், தலை சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. அதான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாமே அப்படின்னு சாஞ்சேன். ஃபைல்ஸா? இங்கே எதுவும் தெரியலையே. அது பார்க்க ஆரம்பிச்சப்போ தலை சுற்றுன்றதுக்காக எடுத்து உள்ளே வச்சுருக்கேன். ஓ, அப்படின்னு சார் கேஸு? அதான் தலை சுற்றுன்னு சொன்னேன், அது விடக்கூடாதா? சரி விடுங்க. எனக்கு ஒரு சின்ன ஃபேவர் பண்ண முடியுமா? யா ஷூர். எங்கேனா போகணுமா? இல்லை வேண்டாம். இது ராம் ஹேண்டில் பண்ணுற கேஸ். கொஞ்சம் நோட்ஸ்லாம் செக் பண்ணி சொல்ல முடியுமா? அஸ்வின், நீங்கள் சுந்தரம் சாரோட பையன், ராம் மோகனோட தம்பி. நீங்கள் பண்ண கரெக்டாக தான் இருக்கும். இந்த கதையே வேண்டாம், ஒரு தடவை செக் பண்ணி சொல்லுங்கள் ப்ளீஸ். என்ன கேஸ் ஃபைல்ஸ் இது? அதான் இந்த நிக்கில் கேஸ், மர்டர் கேஸ். ஓ அதுவா? அதை பார்க்க ஆரம்பிச்ச போது லேசாக தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. கிட்டத்தட்ட ஒரு சினிமா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அதே தான். ராம் இதை ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான், நான் அவனுக்கு அசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் பார்த்துட்டு நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா ராம்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எங்கே ஓடினாலும் அந்த ராம்மோகன் கிட்ட கோத்து விடுற விதியை நான் என்னன்னு சொல்கிறது? அண்ணனை பார்த்துட்டு ஏன் இப்படி பயப்படுறீங்கன்னே தெரியலையே. இந்த பாருப்பா, ராம்மோகன் உனக்கு அண்ணன், எனக்கு இல்லை. சரி, இது ஒரு தடவை குவிக்காக செக் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? நிச்சயம். போலாம். ராக தீபம் ஏற்று நேரம் புயல் மழையோ. என்னம்மா, என்னாச்சு? கண்டுபிடிச்சா இல்லையா? கண்டுபிடிக்கிறேன் சார். டைம் இஸ் ரன்னிங் அவுட். வெரி வெரி லிட்டில் டைம் யூ ஹேவ். மேக் இட் ஃபாஸ்ட். ஓகே? கண்டிப்பா. என்னம்மா சாரதா, கண்டுபிடிச்சா இல்லையா? 4 நாளா போறது. சார் எனக்கு தெரியல சார், விட்டுருங்க சார் என்ன ப்ளீஸ் சார். ஐயோ, ஒன்ன மாதிரி இந்திய தூண்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக அசந்துடக்கூடாது. இந்நேரத்துக்கு அலைஞ்சு திரிஞ்சு அங்க இங்கே விசாரிச்சாவது கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா? ஐ எக்ஸ்பெக்ட் மோர் ஃப்ரம் யூ சாரதா. எனக்கு தெரிஞ்ச எல்லாருலையுமே பாட்டு தெரிஞ்ச ஒரே ஆள் நீங்க தான் சார். நான் என்ன பண்றது? அந்த பாட்டை கத்துக்கோ. ஏன் பாதியில் விட்டு அதை பிடிக்க வேண்டியது தானே? அது சரி, நம்பி சார் கொடுத்த வேலையை முடிக்கிறதுக்கே எங்க நேரம் பத்தல. இது வேறையா? எதுக்கு சார் எனக்கு இந்த வேண்டாத வேலை? பாட்டு தேவையில்லைன்னு சொல்லாதம்மா. 4 விஷயம் கத்துக்கிட்ட தான் 4 பேருக்கு நல்லது பண்ண முடியும். அதாவது எப்போ தான் லானே இருக்காத, கொஞ்சம் லாலான்னு ஆட் பண்ணிக்கேன் கூட. அதுக்கு நான் லோலோன்னு அலையணுமே சார். சொன்னா சொல்லுங்க, சொல்லாட்டி இதோட விட்டுருங்க. முடியல என்னால. சரி சொல்லிடுறேன். அந்த பாட்டோட ராகம் ஹம்சானந்தி. இதத்தான் சார் ஃபர்ஸ்டே நினைச்சேன். அதை விட்டுட்டு சிவரஞ்சினி ரேவதின்னு என்னெல்லாமோ சொல்லி மிஸ் பண்ணிட்டேன் சார். புளியோதரை வேணா சாப்பிடலாம், ஆனா இப்படி போய் சொல்லக்கூடாது. போலாம். ஓகே சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தூங்குறான் பாரு. டேய் மணி, ஏன் சார் உங்களுக்கு இந்த லாயர் கேட்டப்பலாம்? சரி வா கோர்ட்டுக்கு போலாம். கோர்ட்டுக்கா? சார் மணி 12:15. இப்போ நம்ம அடிச்சு பிடிச்சி கிளம்பி கோர்ட்டுக்கு போனாலும் லஞ்ச் டைம் ஆயிடும். கோர்ட்டில் வேற பிரேக்கு. யாருமே இல்லாத கோர்ட்டில் போய் நின்றுட்டு யாரை சார் பார்க்க போகிறோம்? அதெல்லாம் வேணாம். யூஸ்வலாக இங்கே லஞ்ச் உட்காந்து சாப்பிடுவோம்ல ஆஃபீஸில், அதுமாதிரி இங்கே சாப்பிட்டு போகலாம். மணி, நீ என்கிட்ட ஜூனியராக சேர்ந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டு தாண்டா வரேன். டேய், நீ என்னைக்காவது ஒரு நாள் லாவை பற்றி பேசியிருக்கியாடா? எப்ப பார்த்தாலும் லஞ்சை பற்றியே பேசிட்டு இருக்க. இப்படி ஆஃபீஸ்லயே வெட்டித்தனமா வெட்டி பேச்சு பேசாம கோர்ட்டுக்கு போனால் ஏதாவது ஒரு கேஸ் கிடைக்கும்லடா. சாரி சார்.
ஆ? என்ன ஏன்டா இப்படி எதை சொன்னாலும் லூசு மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்க? இல்ல சார், நான் சொன்னா நீங்க தப்பா நினைப்பீங்க சார், அவ்வளவுதான் சார். வேணாம் சார். டேய் நினைக்க மாட்டேன், சொல்டா. சாரி சார். இந்த ட்ரெஸ்ல பார்க்க எனக்கு சிரிப்பா வருது சார். சாரி சார். என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? அட போடா, நானும் ஏதாவது ஒரு பெரிய கேஸ் கடிச்சு கோர்ட்டுக்கு போய் ஜட்ஜி முன்னாடி வாதாடலான்னு பார்க்கறேன், முடியலையேடா. சார் எதுக்கு சார் இதுக்கு போய் இப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க ராஜா சார். நீங்க பிஏ படிச்சீங்களா? படிச்சீங்களா? அப்புறம் என்ன சார், நீங்க லாயர் ஆயிட்டீங்க, அவ்வளவுதான். ஊர்ல ஏற்கனவே நீங்க பெரிய பண்ணா உங்களுக்கு கீழே ஒரு 10 பேர் வேலை செய்றாங்க, அப்புறம் எதுக்கு உங்களுக்கு கவலை சொல்லுங்க? அப்ப கேஸுக்கு என்னடா பண்றது? இப்போ என்ன கேஸ் வேணும், அவ்வளவுதானே? என்ன பண்ணலாம்? நான் வேணா உங்க மேல ஒரு சீட்டிங் கேஸ் போடுறேன், நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்கலன்னு. பயப்படாதீங்க சார். நீங்க என் மேல ஒரு கேஸ் போடுங்க லேபர் கோர்ட்ல, நான் சரியா வேலை பார்க்கலன்னு. ஆமா, நாம 2 பேருமே இப்படி கேஸ் போட்டுன்னு இருந்தா இந்த ஆபீஸ் என்னடா ஆவறது? வேற என்ன பண்ணலாம்? இது ஒரு நல்ல லாயர் கிட்ட கொடுத்துடலாம். நான் ஒரு நல்ல லாயர் கிட்ட ஜூனியரா இருப்பேன். எங்க நல்ல லாயரா? நல்ல லாயருக்கு நாம எங்கடா போறது? சார் நீங்க வேணா பாருங்க சார். எனக்கு என்னமோ இது ஒரு நல்ல லாயர் கிட்ட போகும் தோணுது. இன்னைக்கு இல்லைனாவது என்னைக்காவது ஒரு நாள் இது ஒரு பெரிய ஃபர்ம் ஆகும், இது பிஸி ஆகும்னு எனக்கு என்னமோ தோணுது. கருணாக்கு சார் எனக்கு சொன்னா நடக்கும். எவங்க இல்லை கிடைக்க போதோ. நானும் முன்னேறதுக்கு வழி பார்க்க வேணாம். சரி போங்க சார், போய் நீங்க சாப்பிடுங்க. Your Honor, I summarize the prosecution's arguments. Consier ஜேக்கப்பின் வாக்குமூலம் ரொம்ப ஆணித்தரமாக இருக்கிறது. அவர்தான் வருணையும் நிக்கிலையும் கடைசியாக ஒன்றாக பார்த்திருக்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், டிஃபென்ஸ் சொன்ன கதை, அதாவது நிக்கில் அன்று இரவு வீட்டில்தான் இருந்திருக்கிறார் என்பது பொய்யாகிறது. ஒரு ஆவேச நிலையில் நிக்கில் வருணை குத்திவிட்டு அதற்கு பிறகு பதட்டப்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்ய பார்த்திருக்கிறார். அப்பொழுது அவருடைய பெற்றோர்கள் அங்கு வந்து அவரை அழைத்து கொண்டு போய்விட்டார். யுவர் ஆனர், அப்பொழுதுதான் அந்த இரத்தக்கரை படிந்த ட்ரெஸ்ஸும் முக்கியமாக கொலைக்கு யூஸ் பண்ண கத்தியும் டெஸ்ட்ராய் செய்யப்பட்டிருக்கிறது. யுவர் ஆனர், ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். ஸோ வாட் இஸ் த மோட்டிவ்? கொலைக்கு காரணம் என்ன? ப்ராசிக்யூஷன் தரப்பில் வந்த மிஸ் பிரீத்தி ஒரு வசதியான குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் முதலில் ஒன்று சொல்லிவிட்டு கோர்ட்டில் மாற்றி சொல்லியிருக்கிறார், ஹாஸ்டல் ஆகியிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன? அவர் ஏற்கனவே தன்னுடைய எவிடன்ஸில் அவருக்கு கூடிய சீக்கிரத்தில் திருமணமாக போகிறது என்று கூறியிருக்கிறார். இதிலிருந்து அவர் ஏன் மாற்றி சொல்லியிருக்கிறார் என்று அப்பட்டமாகிறது. செக்ஷன் 106 ஆஃப் த எவிடன்ஸ் ஆக்ட் படி டிஃபென்ஸ் கூறும் கதையை நிரூபிக்கும் பொறுப்பு அவர்களிடம்தான் உள்ளது, ப்ராசிக்யூஷனிடம் இல்லை. த பர்டன் ஆஃப் ப்ரூஃப் lies with the defense and not with the prosecution. இந்த கேஸில் கொலை நடந்ததை நேரடியாக பார்த்த ஒரே சாட்சி குற்றம் சாட்டப்பட்ட நிக்கில் தான். அவரை கோர்ட்டில் விசாரிக்க டிஃபென்ஸ் ஏன் மறுக்கிறது? இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே இல்லை. இந்நிலையில் இபிகோ 302 செக்ஷன் படி நிக்கில் தான் இந்த கொலையை செய்திருக்கிறார் என்று கூறி தீர்ப்பளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் யுவர் ஆனர். மேலும் ஐபிசி 201 படி ஆதாரங்களை அழித்ததற்காக நிக்கிலை தண்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Prosecution
தன்னோட ஜோடனாயை நிரூபிக்க முடியாத நிலையில் பர்டன் ஆஃப் ப்ரூஃபை டிஃபென்ஸ் கிட்ட தலை பார்க்குறார். நிக்கில் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வருணை கொண்டு வந்தார் என்பதற்கான சாட்சி அங்கே தனது அட்டெண்டன்ஸியை நிரூபிக்க முடியாத ஒரு கான்ஸ்டபிள். போலீஸின் கற்பனை கதையை நிரூபிக்க ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்த பிரீத்தியை இப்படி ஒரு விரசமான காதல் கதையில் இணைக்க நினைத்தது ஒரு மன்னிக்க முடியாத குற்றம். எனவே நிக்கில் ஏன் இந்த கொலை செய்தார் என்பதை ப்ராசிக்யூஷனால் சரியாக நிரூபிக்க முடியவில்லை. இதற்கு மேலாக போலீஸால் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் மற்றும் டிஎன்ஏ எவிடன்ஸ் எதையும் கண்டுபிடிக்கவோ கொண்டு வரவோ இயலவில்லை. இப்படி முழுக்க முழுக்க சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை சமர்ப்பித்துவிட்டு ப்ராசிக்யூஷன் நிக்கிலை எக்ஸாமின் செய்ய நினைப்பது என்னை சிரிக்க வைக்கிறது. ஒரு டிஃபெண்டன்டை நம்மளது அரசியல் சட்டத்தைப்படி வாக்குமூலம் கொடுக்க வற்புறுத்த முடியாது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஒரு டிஃபெண்டன்டை நம்மளது அரசியல் சட்டத்தைப்படி வாக்குமூலம் கொடுக்க வற்புறுத்த முடியாது. இளைஞரானா பாவம் நிக்கில் போலீஸாலோ மிரட்டப்படலாம். அவர் பயந்து போய் அல்லது வெறுப்படைந்து பொய்யான குற்றத்தை ஒப்புக்கொள்ளலாம். இதுவா இந்த நீதிமன்றத்தின் குறிக்கோள்? இல்லை. ஒரு நிரபராதியின் மேல் சுமத்தப்பட்ட குற்றத்தை வெறும் செயல்படாத சாட்சியங்களை வைத்து நிரூபிக்க முயல்வது மட்டுமில்லாமல் அவரே சாட்சி கொண்டிலும் ஏற்ற துடிக்கும் ப்ராசிக்யூஷன் வாதத்தை நிராகரிக்க வேண்டும் என கோர்ட்டை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor.